So 2.13 அதில் கன்டினியூ பண்றோம். டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 69. Chapter 2. So example பார்க்க போறோம். 2.13. Question: if modulus of z is equal to 2, show that 3 less than or is equal to modulus z plus 3 plus 4i less than or equal to 7. So given வந்து modulus of z is equal to 2, so இந்த inequality வந்து நம்ம prove பண்ணணும். So questionல ஒரு diagram கொடுத்துருக்காங்க, அது diagram தேவைன்னா போட்டுக்கலாம். ஸோ கட்டாயம் இல்லை, போடணுங்கிற கட்டாயம் இல்லை. If modulus of z is equal to 2, show that 3 less than or is equal to modulus z plus 3 plus 4i less than or is equal to 7. Solution: இந்த questionல given thing பார்த்தீங்கன்னா modulus of z is equal to 2 தான் given. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த மாடுலஸ் டேர்ம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். மாடுலஸ் z plus 3 plus 4i. இது என்ன பண்ணிட்டோம்னா இந்த z plus z வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் 3 plus 4i ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா எடுத்துட்டா உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 அந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 it is less than or is equal to, according to the triangle inequality, modulus of z1 plus z2 less than or is equal to modulus of z1 plus modulus of z2. Modulus of z1 னா இங்க z1 பிளேஸ்ல z இருக்கு, z2 பிளேஸ்ல modulus of 3 plus 4i. modulus of z value 2 ன்னு கொடுத்துட்டாங்க. 2 plus இந்த வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும், root of 3 square 9, 4 square 16, actually root 25. இப்போ next line root 25 5 போடலாம், is less than or is equal to 7. Modulus of z plus 3 plus 4i less than or is equal to 7. ஸோ இப்போதைக்கு இதை ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல் ரிசல்ட் ப்ரூவ் பண்ணி முடிக்கல. இந்த செகண்ட் இதுல வந்து ப்ரூவிங் ரிசல்ட் ரெண்டா ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம், less than or is equal to 7. அண்ட் ஒன் மோர் திங், இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணணும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த ரிசல்ட் இஸ் ட்ரூன்னு சொல்லலாம். ஆக்சுவலி 3 less than or is equal to this term less than or is equal to 7. இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதுதான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் அகைன் இதே டேர்ம்ல ஸ்டார்ட் பண்றோம். மாடுலஸ் ஆஃப் z பிளஸ் 3 பிளஸ் 4i. ஸோ இதுல என்ன ரிசல்ட் அப்ளை பண்ண போறோம்னா, உங்க டெக்ஸ்ட் புக்லயே பாருங்க, லாஸ்ட் லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரிசல்ட் தான். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இதை அப்ளை பண்ணிட்டோம். modulus of z1 plus z2 less than or is equal to modulus of z1 plus z2 இதை யூஸ் பண்ணிட்டோம். now இந்த பார்ட்டை யூஸ் பண்ண போறோம். சரி, இதை ரிவர்ஸ்ல நான் எழுதிட்டேன். நான் என்ன வரும்னா, உங்களுக்கு எழுதி காட்டுறேன்.
அது ரிவர்ஸ்ல எழுதணும்னா உங்க டெக்ஸ்ட் புக் ஓப்பன்ல வச்சுக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2, this term greater or equal to, so full modulus inside modulus of Z1 minus modulus of Z2. இது ரிவர்ஸ்ல எழுதுனா இந்த லைன் வரும். ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ண போறோம் இதுல. Here also Z1 அப்படிங்கிறது இந்த Z, இது Z2. இந்த ரிசல்ட் தான் யூஸ் பண்ண போறோம். This is greater or equal to modulus the Z1 placeல modulus of Z minus modulus of Z2 that is 3 plus 4i. This is greater or equal to modulus of Z value is given, that value is 2, and minus இந்த term already calculate பண்ணிட்டோம் 5 சொல்லிட்டு வெளியே மாடுலஸ் இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. மாடுலஸ் ஆஃப் -3 இஸ் நெகட்டிவ். மாடுலஸ்குள்ள இருந்து வெளியே வரும்போது பாசிட்டிவா மாறிடும். இப்ப என்ன கிடைக்குன்னா மாடுலஸ் ஆஃப் Z plus 3 plus 4i is greater or equal to 3. இது நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். 1 and 2 கம்பைன் பண்ணி எழுத போறோம். இந்த 2 இந்த ரிவர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். From 1 and 2, 3 is less than or equal to this term. Actually, number 1ல இந்த term இருக்கு. This is less than or equal to 7. Suppose உங்களுக்கு தேவையான ரிசல்ட் கிடைச்சாச்சு. Hence proved. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. Hence proved. So example 2.13 complete ஆகுது. So example 2.14. A question. Show that the points 1, minus 1 by 2 plus I root 3 by 2 and minus 1 by 2 minus I root 3 by 2 of the vertices of a equilateral triangle. So 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுடைய வெர்டிசஸா இருக்கும் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். So கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம Z1, Z2, Z3 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். Let so Z1 is equal to, so given that or let எப்படினா எழுதிக்கோங்க. Z1 is equal to 1. The second complex number Z2 minus 1 by 2 plus I root 3 by 2. The third complex number Z3 minus 1 by 2 minus I root 3 by 2. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிளுடைய வெர்டிசஸ் ப்ரூவ் பண்ணணும். சரி, நீங்க டயக்ராமா ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். சரி, ஆர்கன் டயக்ராம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். அதர்வைஸ் ஈக்குவல் ட்ரையாங்கிள் கான்செப்ட் என்ன, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா இந்த 3 சைட்ஸ் லென்த் வைஸ் சேமா இருந்தால், இந்த மெஷர்மெண்ட் சைட்ஸ் லென்த் சேமா இருந்தால் அது the given triangle is a equilateral triangle. இப்போ இது நான் Z1, இது Z2, இது Z3 நம்ம எடுத்துருந்தோம்னா இந்த distance between these 2 points and distance between these 2 points and distance between these 2 points. So Z1, Z2 இந்த ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாம். நம்ம இதுல எதனால மாடுலஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒருவேளை நம்மளோட ஆன்சர் நெகட்டிவா வந்ததுன்னா அதை பாசிட்டிவா மாத்தும். அதனால மாடுலஸ் ஆஃப் Z1 minus Z2 is equal to modulus Z1. So Z1 is a 1 minus Z2 பார்த்துட்டீங்கன்னா minus 1 by 2
plus I root 3 by 2. So first, the modulus inside terms of the real part and imaginary parts. 1, the minus inside multiply panitona 1 plus 1 by 2 minus I root 3 by 2. So these two are real terms. This simplify pannitingna 2 plus 1 3 by 2 minus I root 3 by 2. So இது வந்து ஒரு complex number, real part and imaginary part. Modulus na உங்களுக்கு எப்படி calculate பண்ணனும் தெரியும். So root of real term க்கு square. 9 by 4 வந்துரும் plus imaginary term சொல்லும்போது minus root 3 by 2 the whole square. Minus root 3 the whole square வந்து உங்களுக்கு 3 ஆ மாறும். 2 க்கு whole square 4. This equal to 9 plus 3 is 12 by 4. This simplify பண்ணிடலாம். Root வந்து கீழ வரை சேர்ந்து 1 4 3 4s. This is equal to root 3. அதாவது z1 z2 இந்த ரெண்டு கட்டோட லென்த் பாத்தீங்கன்னா root 3. So இதே மாதிரி remaining two sides நம்ம calculate பண்ண போறோம். Now modulus of z2 minus z3. So z2 ங்கிற point minus 1 by 2 plus I root 3 by 2 minus z3 minus 1 by 2 minus I root 3 by 2. So இப்போமும் real terms தனியா imaginary terms தனியா split பண்ணிக்கலாம். minus 1 by 2 plus I root 3 by 2 உள்ள multiply பண்ணுங்க plus 1 by 2 plus I root 3 by 2. So real terms, I இல்லாத terms real terms. எனக்கு minus 1 by 2 plus 1 by 2. Negative or positive, same magnitude இருக்கனா take it cancelled. Minus 1 by 2 plus 1 by 2 cancel ஆயிடும். அப்ப real part அப்படிங்கிற பிளேஸ்ல நமக்கு இப்ப 0 தான் வருது. That is 0 plus 2 times இங்க ஒரு I root 3 by 2 இதுல ஒரு I root 3 by 2. 2 times I root 3 by 2. This 2 also get cancelled. The modulus of I root 3 only. Actually நமக்கு real term 0 ஆ இருக்கு. 0 square is a 0. Root 3 the whole square is 3. This is equal to root 3. So next side, அதாவது z3 minus z1. Modulus of z3 minus z1. z3 minus 1 by 2 plus I root 3 by 2 minus z1. z1 is 1. This is equal to minus 1 by 2 plus I root 3 by 2 minus 1. If the first term, last term, we simplify panna, we get minus 3 by 2. LCM எடுத்து இந்த ரெண்டையும் simplify பண்ணி பாருங்க. minus 3 by 2 plus I root 3 by 2. So modulus எடுக்க போறோம். That is root of real term க்கு square. So minus 3 the whole square is 9 by 4. Here root 3 by 2 the whole square 3 by 4. This is equal to root 12 by 4. Simplify panna we get root 3. This is equal to root 3. So இப்ப பார்த்துட்டீங்கன்னா first side உடைய length root 3, second side root 3, third side also get root 3. இதுல நம்ம என்ன conclusion கொடுத்துடலாம்னா since all the sides are equal, all the sides are having equal length. So equal length இருக்கிறதுனால the given points form an
equilateral triangle. See the 2.14 அப்படிங்கிற question உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Maybe doubts இருந்தா கேட்டுக்கலாம். Example 2.15. The question one time school exam la கேட்டிருக்காங்க. Let Z1, Z2 and Z3 be complex numbers such that modulus of Z1 equal to modulus of Z2 equal to modulus of Z3 is equal to R greater than 0 and Z1 plus Z2 plus Z3 not equal to 0. Prove that this term is equal to R. So question la given part இருக்கு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் வந்து இதான் ரிசல்ட். எப்படி செய்ததுன்னு பார்த்துடலாம். ஸோ ஒன் டைம் ஸ்கூல் எக்ஸாம்ல இது வந்து கேட்டிருக்காங்க. இதுல நம்ம கொஸ்டின்ல கொடுத்ததை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். Is given that modulus of Z1 equal to R. Modulus of Z2 also equal to R. Modulus of Z3 is equal to R. ஒரே லைன்ல modulus of Z1 equal to modulus of Z2 equal to modulus of Z3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு எழுதிக்கலாம், தனித்தனியா எழுதிடுறோம். இதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னா from this line that implies or take number 1, number 2, number 3. Take square for each. Take square for all the equations 1, 2, 3. So மூணு equations நான் square எடுத்துட்டேன்னா modulus of Z1 the whole square is equal to R square கிடைக்கும். Modulus of Z2 the whole square is equal to R square and modulus of Z3 the whole square is equal to R square. Yes, again நம்மளுடைய ரிசல்ட் ஒன்று ரீகால் பண்ண போறோம். Modulus of Z square is equal to Z into Z bar அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணோம். Modulus of Z square is equal to Z into Z bar. ஸோ அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த ரிசல்ட் இங்க அப்ளை பண்றோம். Z1 bar is equal to R square. Z2 bar equal to R square. Z3 bar is equal to R square. From this line, Z1 is equal to R square by Z1 bar. Z2 is equal to R square by Z2 bar. Z3 is equal to R square by Z3 bar. இப்போ நம்ம क्वेश्चनல prove thatல denominatorல Z1 plus Z2 plus Z3 இருக்கு. அந்த டேர்மை கால்குலேட் பண்றோம். So Z1 plus Z2 plus Z3 is equal to the Z1. இப்பதான் கால்குலேட் பண்ணிருக்கோம் R square by Z1 bar. So Z1 place in the term substitute பண்ணிடலாம். R square by Z1 bar plus say Z2 R square by Z2 bar. Z3 R square by Z3 bar. R square by Z2 bar. R square by Z3 bar. So the numerators பாத்தீங்கன்னா R square எல்லா டேர்ம்லயும் இருக்கிறதுனால take outside R square as a common term. So remaining terms பாருங்க 1 by
Z1 bar plus 1 by Z2 bar plus 1 by Z3 bar. இப்போ R square the bracket க்கு LCM எடுக்கிறோம். The LCM is Z1 bar, Z2 bar, Z3 bar. So இந்த denominator இந்த full denominator compare பண்ணி பார்க்க போறோம். So LCM வந்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நியூமரேட்டர்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்க. Z2 bar, Z3 bar plus Z2 bar இருக்கு. Z1 bar, Z3 bar plus Z3 bar இருக்கு. Z1 bar and Z2 bar. Now this is equal to நம்மளுடைய லெஃப்ட் சைடுல வந்து Z1 plus Z2 plus Z3 இருக்கு. So take modulus on both sides. So ரெண்டு பக்கமும் modulus எடுக்கிறோம். Take modulus on both sides. Modulus of Z1 plus Z2 plus Z3. This is equal to இந்த term core modulus R square and modulus வந்து the full term core modulus போட்டுரும். Z2, Z3, Z2 bar, Z3 bar plus Z1 bar, Z3 bar plus Z1 bar, Z2 bar by Z1 bar, Z2 bar and Z3 bar. So now result then again modulus of Z1 by Z2. Modulus of Z1 by Z2 is equal to modulus of Z1 by modulus of Z2. So இதை தான் இப்போ அப்ளை பண்ண போறோம். The full term Z1 நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் and this also Z2. So எப்படி வருதுன்னு பாருங்க. Actually இது வந்து R square அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். So R square modulus வெளியே எடுக்கலாம் பாசிட்டிவ். இது R square. இது அடுத்தது இந்த நியூமரேட்டருக்கு தனியா மாடுலஸ், டினாமினேட்டருக்கு தனியா மாடுலஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சேம் டைம் இந்த பார் வந்து இண்டிவிஜுவல் பாரை ஒரே பாரை மாத்திக்கலாம். அதுவும் நம்மளுடைய ரிசல்ட் தான். இப்போ ரிமைண்ட் பண்ணி விடுறேன். Z1, Z2 ஃபுல் பார்னா Z1 பார், Z2 பார் நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எழுத முடியும். இங்க செப்பரேட் ஆகி இருக்கு, நம்ம சேர்த்து ஃபுல்லா மொத்தமா போட்டுக்கலாம். அட் அ டைம் இந்த டேர்முக்குள்ளேயும் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். இன் பிட்வீன் டேர்ம்ஸ் பிளஸ் இருக்கிறதுனால இப்போ Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 தி ஹோல் பார் இருந்ததுன்னா we can split as Z1 bar plus Z2 bar plus Z3 bar ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் சேம் டைம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுல 3 ப்ராப்பர்ட்டிஸ் அட் அ டைம் நான் மாடுலஸ் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனியா போட போறோம் அண்ட் ஃபுல் பார் அதையும் சேர்த்து போட போறோம். ஸோ எப்படி வருதுன்னு பாருங்க. Z2 Z3 plus Z1 plus Z1 Z2 the full bar. Okay, next line நம்ம மாடுலஸ் தனியா போட்டுக்கலாம். So divided by here Z1 Z2 Z3 bar modulus. In next line R square. As we know that modulus of Z bar is equal to modulus of Z. இதுவும் ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். The full termக்கு பார் இருக்கு. அப்புறம் நம்ம பாரை ரிமூவ் பண்ணி எழுதலாம். So Z2 Z3 plus Z1 Z3 plus Z1 Z2 is divided by here also நம்ம பாரை ரிமூவ் பண்ணிக்கலாம். Modulus of Z1 Z2 Z3. நெக்ஸ்ட் லைன்ல வேணா நம்மளுடைய டினாமினேட்டர் டேர்ம் வந்து இண்டிவிஜுவலா செப்பரேட் பண்ணிக்கலாம். So R square Z2 Z3 plus Z1 Z3 plus Z1 Z2 divided by modulus of Z1 modulus of Z2
modulus of Z3. So question la கொடுத்திருந்தாங்க modulus of Z1, modulus of Z2, modulus of Z3 are equal to R அப்படிங்கிறது questionல beginningல கொடுத்திருக்காங்க. So அப்ப denominatorல this term R and R are totally R cube மாறும். So next line denominatorல நம்ம R cube substitute பண்றோம். So left side modulus of Z1 plus Z2 plus Z3. This equal to R square. So numerator Z2 Z3 plus Z1 Z3 plus Z1 Z2 which is divided by R cube வந்துரும். So இந்த term நம்ம கட் பண்ண முடியும். R square R cube cancel பண்ணிட்டா here ஒரு R மட்டும் remaining இருக்கும். So now இந்த term இதோட term நான் denominator கொண்டு போறேன். So அதாவது இந்த numerator Z2 Z3 plus Z1 Z3 plus Z1 Z2 which is divided by this term. அதாவது இந்த R இப்படி cross பண்ணிட்டு இந்த term கீழ எழுதுறேன். இந்த R வந்து numerator கொஞ்சம் இந்த term denominator வரும். So modulus of Z1 plus Z2 plus Z3 is equal to R. Separate இருக்கிற modulus சேர்த்து போட்டுக்கோங்க. Z2 Z3 Z1 Z3 term wise order wise Z1 Z2 plus Z2 Z3 plus Z1 Z3 is divided by Z1 plus Z2 plus Z3 is equal to R. Hence proved. நான் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. நான் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இந்த क्वेश्चन டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. Example Example 2.16. Show that the equation Z square is equal to Z bar has 4 solutions. So கொடுத்திருக்கிற equationsக்கு 4 solutions இருக்கு நம்ம ப்ரூவ் பண்ணனும். Solution. So question la கொடுத்தத start the equation first எழுதிக்கலாம். So the given equation Z square is equal to Z bar. நம்ம ரெண்டு பக்கம் modulus எடுக்கிறோம். Take modulus on both side. So ரெண்டு பக்கம் modulus எடுக்கிறோம். Modulus of Z square is equal to modulus of Z bar. So we know the result. The result படிச்சோம். Modulus of Z bar n is equal to modulus that the whole power n நம்ம result படிச்சோம். So இந்த result இதில் apply பண்ணிக்கலாம். So modulus z the whole square is equal to modulus of Z bar modulus of Z same தான். So இப்போ இந்த லைன் கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த modulus of Z leftல கொண்டு வந்துடலாம். Modulus of Z square minus modulus of Z is equal to 0. ஒரு modulus of Z common எடுங்க. Here ஒரு modulus of Z remaining இருக்கும். minus 1 equal to 0. So என்ன பண்றோம்னா this term equal to 0 and this term equal to 0. So from this line modulus of Z
equal to 0 and modulus of z minus 1 also equal to 0. Actually, modulus of z is equal to 0 na meaning enna? ஒரு டேர்முக்கு நான் மாடுலஸ் வேல்யூ 0 எடுக்கிறேன்னா this z 0வா இருந்தாதான் ஆக்சுவலி நம்மளுடைய z வந்து 0 plus i0வா இருந்தாதான் மாடுலஸ் ஆஃப் z எடுக்கும் பொழுது 0 square plus 0 square 0 கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் z is equal to 0 meaning z அப்படிங்கிற நம்பர் actually 0 இதுதான் பாசிபிள். z is equal to 0 is a solution. இது ஒரு சொல்யூஷன். ஓகேங்களா? and modulus of z minus 1 equal to 0. From this line, modulus of z is equal to 1. Now also take square. Take square on both sides. Now square எடுத்துட்டா modulus of z square is equal to 1 square is 1. So modulus of z square is z into z bar. So நம்ம ரிசல்ட் ஏன் படிக்க சொன்னோங்கிறது உங்களுக்கு புரியும். எவ்ரி லைன் ஏதாவது ஒரு ரிசல்ட்டை ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவோம். z into z bar is equal to 1. From this line z bar is equal to 1 by z. இப்போ என்ன பண்றோம் பாருங்க, நம்மளுடைய பிகினிங் z ஸ்கொயர் equal to z bar. இந்த z barல 1 by z சப்ஸ்டிட் பண்ண போறோம். So z is equal to 0 is a solution. இது ஒரு சொல்யூஷன். இந்த z bar equal to 1 by z இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போறோம். இந்த பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். பிகினிங்ல z ஸ்கொயர் is equal to z bar இருக்கு. z bar is 1 by z கண்டுபிடிச்சிருக்கோம். So now this z is crossed to left side. We get z cube is equal to 1. Actually இது ஒரு cubic equation. So cubic equation means this equation have 3 solutions. இதுக்கு 3 solution இருக்கு. So it has 3 non-zero solutions. ஏன் non-zero solution சொல்றோம்னா z cube is equal to 1. அதாவது non-zero solution 0 இல்லாத வேற solutions கிடைக்கும்னு அர்த்தம். z cube equal to 1. It has 3 non-zero solutions. இப்போ டோட்டலா நமக்கு எவ்வளவு solutions கவுண்ட் பண்ணி பார்த்துலாமா? Here 3 solutions. Here 1 solution. இங்க ஒரு சொல்யூஷனும் இதுல ஒரு 3 solutions கிடைச்சிருக்கிறதுனால totally we have a 4 solutions. Therefore இது வேற நம்பர் கொடுத்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. Here this is taken as number 1 and this is taken as number 2. From 1 and 2 the given equation have 4 solutions. Hence prove. இதான் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த क्वेश्चन டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. Next time textbook square root of a complex number ஒரு சைடு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுல நீங்க லேர்ன் பண்ண இந்த ஃபார்முலா நீங்க லேர்ன் பண்ணணும். இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. So root of a plus ib is equal plus or minus bracket inside root modulus z plus a by 2 plus I b by modulus b root of modulus z minus a by 2. One of the very important result. இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்ல நெக்ஸ்ட் பேஜ், அதாவது பேஜ் நம்பர் 72 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.17
Find the square root of 6 minus 8i. So in the model question, very important question. So section பார்த்தீங்கன்னா mostly 3 mark section தான் or 2 marks. Find the square root of 6 minus 8i. So இதே பேட்டர்ன்ல நமக்கு எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்றப்போ நம்பர்ஸ் மாத்தலாம், சைன் மாத்தலாம். So very important one. Find the square root of 6 minus 8i. So first formula எழுதிடுங்க. Solution. So formula என்னன்னு பார்த்தா the root of a plus ib is equal to plus or minus root வந்து full root. So formula first time learn பண்ணும்போது difficulty தெரிஞ்ச மாதிரி இருக்கும். and நீங்க படிச்சிட்டீங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். So root வந்து numerator denominator சேர்த்து 2 plus I b by modulus b again root modulus z minus a by 2. இது உங்களுடைய formula. இந்த formula நீங்க டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் we get an answer. கொடுத்திருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்றது எப்படி அதுதான். நம்மளுடைய क्वेश्चनல இருந்து we have a is equal to 6, 6, b is equal to minus 8. Substitute these two terms in this formula. Therefore root of 6 minus 8i is equal to plus or minus bracket modulus of z. So modulus of z first calculate பண்ணிக்கலாம். Modulus of z is equal to root of real term square 36, imaginary term square minus 8 the whole square is 64. It is root 100, it is 10. In the place of modulus of z substitute 10 plus a is 6 by 2 plus I our b value is minus 8. So bracket use பண்ணிக்கோங்க and modulus b, so it is plus 8. இது b, இது modulus of b. அப்போ minus வந்து பாசிட்டிவா மாறிடும். root of modulus of z 10 minus a 6 by 2. இங்க ஃபார்முலா மட்டும் தான் படிக்கணும். ஃபார்முலா படிச்சிட்டீங்கன்னா very easy. So plus or minus root 16 by 2. இங்கே plus minus என்ன நம்ம minus போட்டுக்கலாம். plus 8 and minus 8 cancelled, minus I. Here 10 minus 6, 4 by 2. This is equal to plus or minus is a root 8 minus I root 2. நான் கட் பண்ணிருக்கோம். கட் பண்ணா 8, here cancel பண்ணா 2. இதுதான் உங்களுடைய ஆன்சர் ஸ்கொயர் ரூட். இந்த பிளஸ் ஆர் மைனஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது போடலைன்னா நமக்கு ஹாஃப் மார்க் லெஸ் பண்ணுவாங்க. So root 8 minus I root 2. That is the square root of a given complex number.